நிறைவு செய்து ஏழாவது நூற்பால முதல் அதிகரணத்தை சிந்தித்து வருகிறோம். யாவையும் சூனியம் சத்தெதிராகலின் சத்தே அறியாது அசத்திலது அறியாது இருதிறன் அறிவுள்ளது இரண்டல ஆன்மா என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோனின் மேலதற்கோர் புறநடை செய்து உணர்த்துதல் நுதலிற்று. இச்சூத்திரம் 3 அதிகரணங்களை உடையது. முதல் அதிகரணம் யாவையும் சூனியம் சத்தெதிராகலின் சத்தே அறியாது. மேற்கோள் இன்று சத்தினிடத்து அசத்து பிரகாசியாது ஏது மெய்யினிடத்து போய் அப்பிரகாசமாய் நிற்றலான். மெய் விளங்கிய ஆன்மாக்களிடத்து பொய்யாகிய உலகம் முனைத்து தோன்றாது. எனவே சத்தாகிய சிவத்தின் எதிரே அசத்தாகிய உலகம் ஒருபோதும் முனைத்து தோன்றாது என்று மேற்கோள் ஏது செய்து காட்டினார். அதற்கு வெண்பா அந்நியமிழாமை அறற்கு உணர்வு என்றாம். அந்நியமிழான் அசத்தை காண்குவனேன் அந்நியமாக காணான். அவன் முன் கதிர்முன் இருள் போல மானா அசத்து இன்மை மற்று. அந்நியம் இல்லாமை அறற்கு உணர்வு என்றாம். அறற்கு உணர்வு இன்று, அதாவது அரணாகிய சிவத்திற்கு அழுந்தி அனுபவிக்கின்ற அனுபவம் இல்லை. அறற்கு உணர்வு இன்று. ஏன் சொன்னா அந்நியமில்லாமை, அவன் எல்லா பொருளும் கலந்திருக்கிறான். அதனால் அவனுக்கு என்ன வேண்டியதில்லை, அழுந்தி அனுபவிக்க வேண்டிய அனுபவம் இல்லை. இப்போ நமக்கெல்லாம் அனுபவம் உண்டு. எதனால்? நாம் அனுபவிப்பதெல்லாம் நமக்கு வேறான பொருள். எதை அனுபவித்தாலும் நமக்கு வேறான பொருளை தான் நம்ம அனுபவிக்கிறோம். அதனால் அதில் அழுந்தணும், அனுபவிக்கணும் இல்லையா? ஆனால் இறைவனுக்கு வேறான பொருள் என்பது எதுவுமே இல்லை. எல்லா பொருளிலும் கலந்திருக்கிறான். எனவே அதில் கலந்திருக்கிறதுனால அதில் அழுந்த வேண்டிய அவசியமும் இல்லை, அனுபவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அறற்கு உணர்வு இன்று, அழுந்தி அனுபவிக்கிற உணர்வு இன்று. எதனால்? அந்நியமிழாமையினாலே. அந்நியமிழாமை அறற்கு ஒன்று உணர்வு என்றாம். ஒன்று உணர்வு என்றாம். ஒன்றுகின்ற அழுந்தி அனுபவிக்க வேண்டிய உணர்வு அவனுக்கு இல்லை. அந்நியமிழான், அவன் எந்த பொருளுக்கும் அந்நியமிழாமல் நிற்கின்ற அந்த பெருமான். அசத்தை காண்குவனேன், அவன் அசத்தை கண்டாலும், அசத்தை கண்டாலும் காண மாட்டான். கண்டாலும் அது என்னங்க காண மாட்டான்னு சொல்லிட்டு திருப்பியும் கண்டால் அப்படின்னு சொன்ன என்னன்னு கேட்டால் நம் பொருட்டு அவன் காணுவான். 11ஆம் நூற்பால பார்ப்பான். அவன் நமக்காக அறிகின்றான். எப்பவுமே இறைவன் அறிவித்தால் தான் நாம் அறிவோம். அது எப்படி அறிகிறானுங்க? நமக்காக அவன் அறிகிறான். ஏன்னா அவன் அனுபவிச்சாதான் நாம் அனுபவிப்போம். அவன் அனுபவிக்கிறான். அவன் அனுபவிக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. அவன் நம்பொருட்டு தான் அனுபவிக்கிறான். அது அப்படி அனுபவம் அவன் அனுபவிச்சாதான் நமக்கு அனுபவம் நிகழும். ஏன்னா அவனோடு ஆன்மா எப்படி இருக்கிறது? பிரிப்பின்றி இருக்கிறது. எனவே அவன் அப்படி அந்நியம் இல்லாத பெருமான் ஒருவேளை அசத்தை கண்டாலும் எப்படி காணுவான்? அந்நியமாக காணான். அதை தனக்கு வேறாக அவனால் காண முடியாது. ஏன் காண முடியாது? வேற ஒரு பொருளுமே இல்லை. அவனுக்கு வேறாக எந்த பொருளுமே இல்லை. நாம் பலமுறை சிந்தித்திருக்கிறோம். இறைவனால் முடியாத காரியங்கள், இறைவனால் முடியாத காரியங்கள் உண்டா இல்லையா? உண்டு. அவனுக்கு கருணை செய்யாமல் இருக்க முடியாது. இறைவனால் கருணை செய்யாமல் இருக்க முடியாது. இறைவனால் நாடு கடத்த முடியாது. நாடு கடத்த முடியாது அவனால. இப்போ ஒரு அரசன் நாடு கடத்தலாம். ஏன்னா அவனுக்கு என்ன இருக்கு? ஒரு நாடு இருக்கு, அவன் இல்லாத நாடு, அவன் ஆட்சிக்கு உள்ளாத நாடு இருக்கு. இங்கிருந்து அவன் அங்கே கடத்தலாம். இவன் எங்கே போய் கடத்துவான்? நாடு கடத்த முடியாது. அவனால் கருணை செய்யாம இருக்க முடியும். இப்படி ஒரு புத்தகம் இருக்கு, இறைவனால் முடியாததுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறான் பாருங்க. அவன் கருணை பரத்துவத்திற்கு இதெல்லாம் சான்று. எனவே அவன் அந்நியமில்லான் அசத்தை காண்குவனே அந்நியமாக காணான். அசத்தை கண்டாலும் எப்படி காண மாட்டான்? நம்ம மாதிரி காண மாட்டான். நம்மெல்லாம் வேறா காணுவோம், அவன் அப்படி காண மாட்டான். நம் பொருட்டு காணுவான், வேறாய் காண மாட்டான். அது எவ்வாறு என்னின் அவன் முன் மானா அசத்து கதிர்முன் இருள் போல. சூரியனது ஒளி முன்பாக இருள் எப்படி முனைத்து தோன்றாதோ
அதுபோல சிவத்தின் எதிரே சத்தாகிய உலகம் முனைத்து தோன்றாது, ஒருபோதும் முனைத்து தோன்றாது. எனவே அவன் அசத்தை காண மாட்டான், கண்டாலும் தனக்கு வேறாக காண மாட்டான், காணுகிற பொழுதும் நம்மை போல் அழுந்தி அனுபவிக்க மாட்டான் என்று இந்த பாடல்ல நமக்கு சத்துக்கு எதிர் எல்லாமே சூனியம்தான். எனவே சத்து அறிய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். இரண்டாவது அதிகரணம், அசத்திலது அறியாது. அசத்துக்கு இளது எது இளது? அறிவு இளது. அசத்தாகிய பாசத்திற்கு அறிவு இல்லை, எனவே அது என்ன செய்யாது? அறியாது. அசத்திலது அறியாது. இதற்கு மேற்கோள் பாருங்க, ஈண்டு அசத்தினுக்கு உணர்வு இன்று. அசத்தாகிய பாசத்திற்கு என்ன கிடையாது? உணர்வு, அறிகின்ற அறிவு இன்று. அதுக்கு ஏது? அவைதான் நிரூபிக்கு நின்றாகலாம். அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அசத்துக்கு அறிவு இருக்குன்னு யாரும் சொல்லலை, அதனால் என்ன செய்ய வேண்டியதில்லை, அதை வலிந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு வெண்பால சொல்றாரு பாருங்க, பேய்த்தேர் நீர் என்று வரும் பேதைக்கு மற்றமைந்த பேய்த்தேர் அசத்தாகும் பெற்றிமையின் வாய்த்ததனை கண்டுணர்வார் இல்வெளியில் காணும் அசத்தின்மை கண்டுணர்வார் இல்லதெனக் காண். பேய்த்தேர் நீர் என்று வரும் பேதைக்கு, பேய்த்தேரை, பேய்த்தேர் என்னது? காணல் நீர். அதை நீர் என்று கருதி வருகிற பேதமை, பேதமை என்று அழகா வள்ளுவர் ஒரு அதிகாரமே வச்சிருக்கிறார். பேதமை, அறியாமை. அந்த அறியாமையுடைய ஒருவன் தூரத்தில் இருக்கிற பேய்த்தேரை, காணல் நீரை என்னன்னு கண்டு போகிறான்? நீர் என்று கண்டு போகிறான். அவனுக்கு தான் பேதமைன்னு பேர். பேதைக்கு அழகா என்ன சொல்றாரு? ஏதம் கொண்டு ஊதியம் கைவிடல். பேதமை என்பது ஒன்று, யாது எண்ணின் ஏதம் கொண்டு ஊதியம் கைவிடல். பேதமைக்கு என்ன இலக்கணம்னு கேட்டா, வேண்டாததை பிடிச்சிக்குவான், வேண்டியதை விட்டுருவான். ஏதம் கொண்டு, ஏதம்னா குற்றம், குற்றத்தை ஏற்றுக்கொண்டு, ஊதியம்னு என்னது? வேண்டியது, உயிருக்கு வேண்டிய, உயிருக்கு ஊதியமே. எங்க சொல்றாரு? திருமுறையில் ஒரு இடத்துல இருக்கு, உயிருக்கு ஊதியமே. எங்க இருக்கு தெரியுமா? எங்கேயா இருக்கு? நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கி ஊதியமே என்று முடிக்கிறார் மணிவாசகர். திருக்கோவையார்ல கடைசி காரணி கற்பகம் கற்றவர் நற்றுணை பாணரொக்கள் சீரணி சிந்தாமணி அணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையம் சக்கோர்தங்கள் விதிசேர் ஊருணி உற்றவர் ஊரன் மற்றாவர்க்கும் ஊதியமே என்று திருக்கோவையார முடிக்கிறார். நமச்சிவாயமே ஊதியம். மணிவாசகர் நமச்சிவாயன்னு ஆரம்பிச்சு என்னன்னு முடிக்கிறாரு? ஊதியமேன்னு முடிக்கிறார். அப்ப நமக்கு ஊதியம் எது? சம்பளம். நமச்சிவாயம் தான். அந்த சம்பளத்தை தான் வாங்கணும். அதை வாங்காம எதையோ வாங்கிட்டு இருக்கிறோம். அதான் ஏதம் கொண்டு ஊதியம் கைவிடல். பேதமைக்கு அடையாளம், பேதமைக்கு அடையாளம் ஏதம் கொண்டு ஊதியம் கைவிடல்னு யார் சொல்றா? அது சொல்றா? இப்பதான் சொன்னீங்க. திருவள்ளுவர் சொல்றாரு. திருவள்ளுவர் சொல்றாரு, பேதமை என்பது ஒன்று, யாது எண்ணின் ஏதம் கொண்டு ஊதியம் கைவிடல். விட வேண்டியதை பிடிச்சிக்குவான், பெற வேண்டியதை விட்டுருவான். அவனுக்கு பேர் தான் என்ன? பேதமை. பேதமைக்கு இதுக்கு மேல என்ன சொல்றது? இன்னொரு அழகா சொல்றாரு பேதமையை பற்றி திருவள்ளுவர். என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, நாணாமை, நாடாமை, நாரின்மை, ஒன்றும் பேணாமை, பேதையார் தொழில். நாணாமை என்னது? வெக்கப்படாமல் இருக்கிறது. எதுக்கு?
வெக்கப்பட வேண்டியதுக்கு வெக்கப்படாமல் இருக்கிறது. நாடாமை, நாட வேண்டியவற்றை நாடாமல் இருப்பது. அடுத்தது நாரின்மை. நாரின்மை என்பது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா சில பேர் பேசுவான். பேச்சு எப்படி தெரியுமா இருக்கும்? கத்திரி மாதிரி பேசுவான் தெரியுங்களா? எப்பா நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டா, ஏன் கேட்டு என்ன பண்ண போற அப்படிமா. அந்த பேச்சே எப்படி இருக்கும்? கத்திரி மாதிரி இருக்கும். யார்ட்டையுமே ஒரு ஏந்து போகக்கூடிய தன்மை அவன்கிட்ட இருக்காது. அதற்கு நாரின்மைங்கிறார். அடுத்தது ஒன்றும் பேணாமை. பேணுதல் என்பது என்ன? சிலவற்றை நம்ம பேணணும், பேண வேண்டியவற்றை பேண வேண்டும். இதெல்லாம் இல்லைன்னா அவன் யாரு? பேதையார் தொழில். பேதையார், இதெல்லாம் பேதையாருங்கிற இடத்துல நம்மளை வச்சு பார்த்தோம்னா எல்லாம் நம்மகிட்ட இருக்கு, எல்லாமே நம்மகிட்ட இருக்கா இல்லையா? நாண வேண்டியதற்கு நாணுவதில்லை, பேண வேண்டுவதை பேணுவதில்லை, நாட வேண்டியவற்றை நாடுவதில்லை. பேச்சு எப்படி இருக்கு? இப்படிதான் இருக்கு. அப்ப நாம தான் யாரு? பேதை அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். எனவே அப்படி பேதமை உடைய மாணவனே, பேதமை உடைய மாணவனே, நீ பேய்த்தேரை நீர் என்று கருதி சென்று கொண்டு இருக்கிறாய். காணல் நீரை என்ன கொண்டு இருக்கிறாய்? நீர் என்று கருதி அணைந்து, பேய்த்தேர் நீர் என்று மற்ற அணைந்த பேதமை. பேதைக்கு பேய்த்தேர் அசத்தாகும் பெற்றுமையின். அந்த பேய்த்தேர் அசத்தா தெரியும் எப்போ? பேய்த்தேர் தண்ணின்னு நினைச்சு இவன் போறான், அது தண்ணி இல்லை, அது பேய்த்தேர் தான். எப்ப தெரியும்? அணைந்த போது தான் தெரியும். பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியும். தூரத்துல இருந்து பார்த்தா அது என்னவா தெரியும்? நீராகத்தான் தெரியும். அதுபோல வாய்த்து. வாய்த்து என்பது நல்லாசிரியன் வாய்க்க பெற்று. அசத்தை அறியணும்னா என்ன வேணும்? நல்ல ஆசிரியன் அமையணும், குருநாதன் அமையணும். குருநாதன் அமைந்தாதான் சத்து இது அசத்து இது என்று அறிய முடியும். அது இல்லைன்னா நமக்கு சத்தெல்லாம் அசத்தா தெரியும், அசத்தெல்லாம் சத்தா தெரியும். அப்போ என்ன வரணும்? நல்ல குருநாதன் வாய்க்க பெற்றால், வாய்த்து என்பது வாய்க்கப்பெற்ற நல்லாசிரியன் வாய்க்க பெற்றால் அதனை கண்டு உணர்வார். எதனை கண்டு உணர்வார்? அசத்தாகிய உலகத்தை கண்டு உணர்வார். எப்படி? அதனுடைய இயல்பை, உண்மை இயல்பை உணர்பவர் யார் உணர்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க? இல்வெளியில் அசத்து இன்மை காணும். அதாவது நல்லாசிரியன் கிடைக்க பெற்றோர் அசத்தின் இயல்பை அறிந்து நீங்குவர். நல்லாசிரியன் வாய்க்க பெறாதவர்கள் அசத்தை சத்தென்று கருதி மயங்கி நிற்பர். அப்போ சத்தும் அசத்தும் எப்ப தெரியும்னா வாய்த்ததை பொறுத்து. யார் வாய்க்கிறதை பொறுத்து? குருநாதன் வாய்க்கிறதை பொறுத்து. குருநாதன் நல்ல குருநாதன் அமைந்தால் நமக்கு சத்து இது அசத்து இது என்று அறிந்து அசத்தை விட்டு சத்தை பெற வேண்டும் என்கின்ற மெய் உணர்வு இந்த ஆன்மாவுக்கு தோன்றும். அது வரைக்கும் உனக்கு அசத்தெல்லாம் சத்தா தெரியும், சத்தெல்லாம் அசத்தா தெரியும். விடுக, அது ஒன்றும் பண்ண முடியாது, அதை ஒன்றும் செய்ய முடியாது என்று இதை காட்டுகிறார். சரி, மூன்றாவது அதிகரணம் இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. நல்லா இருக்கே, சீக்கிரம் முடிச்சிடலாம் மாட்டுக்குது. அப்படிதானே? 8ஐயும் முடிச்சிடலாமா? இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. இருதிறன் அறிவுள்ளது என்னது? இருதிறன் என்ன?
சத்தை அறிகிற தன்மையும் அசத்தையும் அறிகிற தன்மையும் உடையது ஆன்மா. இரண்டலா ஆன்மான்னா என்ன? ரெண்டு இல்லை. இருதிறன் அறிவுள்ளது, இரண்டலா ஆன்மா. சத்துமன்று அசத்துமன்று. விரிக்கணும், மூணா விரிக்கணும். இதுல பார்க்கலாம், ரொம்ப அருமையான இடம். சரி, எனவே இதற்கு மேற்கோள் என்ன செய்யறாரு பாருங்க. இருதிறன் அறிவுள்ளது, இரண்டலா ஆன்மா என்பது மேற்கோள். இதற்கு ஏது என்ன செய்யறாருங்க? இவ்விரண்டனையும் அறிவதாய். உபதேசியாய் நின்ற இவ்விரண்டனையும் அறிவதாய் உபதேசியாய் நின்ற. 3 இவ்விரண்டன்பாலும் உளதாய். இரண்டன்பாலும் உளதாய் உள்ள. இரண்டன்பாலும் உளதாய் உள்ள அதுவே இவ்வான்மாவாம். இது 3 கருத்து இதன் மேல் வைக்கிறார். இவ்விரண்டனையும் அறிவதாய் உபதேசியாய் நின்ற இவ்விரண்டனின் வாழும் உளதாய் உள்ள அதுவே அவ்வான்மாவாம் என்றது. இரண்டனையும் அறிவதாய், சத்தையும் அசத்தையும் அறிவதாய். உபதேசியாய் சத்தாலும் அசத்தாலும். இரண்டன்பாலும் சத்தாயும் அசத்தாயும். சத்தையும் அறியும் அசத்தையும் அறியும், சத்தாலும் அறியும் அசத்தாலும் அறியும், சத்தாயும் அறியும் அசத்தாயும் அறியும். மூணு தன்மை இருக்கு. சத்தை அறியும், சத்தால் அறியும், சத்தாய் அறியும். பாருங்க, 1 1 1 2 2 2. ஒன்னெல்லாம் ஒரு தடவை படிங்க, 2 ஒரு தடவை படிங்க. சத்தை அறியும், சிவத்தை அறியும். சத்தை அறியும். எப்படி அறியும்? சத்தால் அறியும்.
திருவருளால் அறியும். இங்கே சத்து என்பது திருவருள். எப்படி அறியும்? சத்தாய் நின்றுதான் அறியும். ஆன்மா சிவமாம் தன்மையிலே நின்று, சிவமாம் தன்மையிலே நின்று திருவருளினாலே சிவத்தினை அறியும். புரியுதா இல்லைங்களா? சிவமாம் தன்மை சத்தாய் அறியும்னு என்னது? சிவமாம் தன்மை சத்தாய், சத்தா நிற்கும். ஆன்மா சத்தா நிற்கிறதுன்னு என்ன அர்த்தம்? சிவமாம் தன்மை பெற்று நிற்கும். அப்போ அதுக்கு கருவி எது? திருவருள். திருவருள் வழியாக சிவத்தை அறியும். காண்பான் எது? ஆன்மா. அறிவு திருவருள். காணப்படும் பொருள் சிவம். சிவமாம் தன்மையிலே நின்று திருவருளினாலே சிவத்தை அறியும். உலகத்தை காணுகிற போது அசத்தாய் நிற்கும். எதை அறியும்? அசத்தால். இங்க அசத்து என்பது திருவருள், இங்க திரோதான சக்தி. இங்கே திரோதானம், இங்கே திருவருள். திருவருள் இங்கே சிவம், இங்கே உலகம். புரியுதா? பாருங்க, சரியான நேரத்தில் வந்திருக்குது. இது ரொம்ப முக்கியமான இடம். ஒன்றும் இல்லை, இறைவனை அறிகிற போது சிவமாம் தன்மையில் நின்று திருவருள் காட்ட சிவத்தை காணும். உலகத்தை காணுகிற போது கருவிகள் வழியாக காணும். கருவிகள் வழியாக உலகத்தை காணும். அந்த கருவிகள் வழியாக ஊட்டுவது எது? திரோதான சக்தி தான். சரிங்களா? இப்போ பாருங்க, இரண்டனையும் அறியும். சத்தையும் அறியும், அசத்தையும் அறியும். சத்தை அறிவது சிவத்தை அறிவது, அசத்தை அறிவது உலகத்தை அறிவது. உபதேசியாய், இந்த வாக்கியம் ரொம்ப முக்கியம். ஆன்மா என்றும் உபதேசி. உபதேசி. ஆன்மா என்னைக்குமே அடிமை தான். இதுக்கு சுதந்திரம் கிடையாது. ஆன்மாவுக்கு என்னைக்குமே சுதந்திரம் கிடையாது. ஆன்மா என்னைக்கு என்னது? உபதேசி தான். கையேந்தி தான் நிற்கணும். வியஞ்சகமின்றி அறியாது. ஆன்மா வியஞ்சகம். வியஞ்சகம்னு என்னது? கருவி. வியஞ்சகம்னா கருவி. கருவி இல்லாம ஆன்மா எப்பவுமே அறியாதுங்க. இன்னைக்கு அறியாது, நாளைக்கு அறியாது. சுத்த நிலையில் ஆன்மாவுக்கு என்ன வேணும்? கருவி வேணும். புரியுதுங்களா? இப்போ ஆன்மாவுக்கு கருவி எது? இப்ப கருவி எது? 96 கருவிகள். 96 கருவிகள். இந்த 96ஐயும் இயக்குவது எது? திரோதான சக்தி. இப்ப கருவி எதுன்னு கேட்டீங்கன்னா, திரோதான சக்தியும் 96 கருவிகளும் ஆன்மாவுக்கு இப்ப கருவி. புரியுதுங்களா? திரோதான சக்தி இயக்க 96 கருவிகளை துணை கொண்டு ஆன்மா உலகத்தை கண்டு கொண்டு இருக்கிறது. சரிங்களா? இப்ப கருவி நீங்கிட்டா அதுக்கு என்ன வந்துடும்? கருவி நீங்கிட்டா இப்ப என்ன வந்துடும்? கேவலம் வந்துடும். இப்ப கருவி நீங்கிட்டா என்ன வந்துடும்? கேவலம் வந்துடும். வருமா வராதா? கண்டிப்பா வரும். புரியுதுங்களா? ஏன்னு கேட்டா, இப்ப நமக்கு எது தாரகமா இருக்கிறது, தாங்குவது எதுன்னு கேட்டா பாசம்தான் இப்போ ஆதாரமா இருக்கு. இப்ப நமக்கு பாசம்தான் ஆதாரம். புரியுதுங்களா? இப்போ ஒரு தரை இருக்கு, தரைக்கு மேலே ஒரு 4 காலை வச்சு தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறோம். மேலே நிற்கிறோம், ஒரு 4 அடி உயரத்தில் நிற்கிறேன்னு வச்சுக்கங்க. இந்த 4 காலை பிடுங்கினா எதில் வந்து விழுவோம்? தரையில் தான் விழுவோம். எது ஆதாரமோ அதில் தானே வந்து விழுவோம். உன்னை பிடிச்சிட்டு ஏறுறோம், ஏறினதை பிடுங்கியாச்சு, எங்கே வந்து விழுவோம்? எது ஆதாரமாக இருக்குதோ அதில் வந்து விழுவோம். இப்போ நமக்கு ஆதாரமாக இருப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா பாசம்தான். அறிவெல்லாம் ஆணவ மலம் மறைச்சிருக்குது. அறிவெல்லாம் எது மறைச்சிருக்குது? ஆணவ மலம் மறைச்சிருக்குது. உடனே இங்கே என்ன செய்கிறோம்? ஒரு 10 விளக்கை ஏற்றியாச்சு. 10 விளக்க ஏற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் அப்படியே பரவாயில்ல அப்படின்னு இருக்கு. விளக்கு அணைச்ச உடனே என்ன ஆயிரும்? இருட்டாயிரும்.
இருட்டு ஆதாரமாக இருக்கிற போது விளக்கை ஏற்றுக்கிறோம். விளக்கு அணைச்சிட்டா என்ன ஆகும்? இருட்டாயிரும். இப்போ நல்லா 12 மணி உச்சி வெயில், இப்போ விளக்கு எரியுது, விளக்கு அணைச்சாச்சு, என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அப்போது நமக்கு இப்போ ஆதாரமாக இருப்பது ஒளியா இருளா? இப்போ நமக்கு இருள் தான் ஆதாரமாக இருக்குது. ஏன்னா அறிவு பூரா என்ன இருக்குது? ஆணவ மலம் இருக்குது. ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கு தான் விளக்கேற்றி வச்சிருக்கிறாரு. எத்தனை விளக்கு? 96 விளக்கு. 96 எரியுதா? எரியுதா? எத்தனை பேர்த்துக்கு எரியுதுன்னு தெரியல. 96 எரிஞ்சுதுன்னா விளக்கு நல்லா பிரகாசமாக இருக்குதுன்னு அர்த்தம். 1 2 அடைஞ்சிருந்ததுன்னா அது இருக்குது. ஆளே வேற மாதிரி தெரியுதா? எப்படிமா தெரியுறேன்? ஆஹா, காலையில் வேற மாதிரி தெரிஞ்சு இப்போ வேற மாதிரி தெரியுறேன்னா அந்த மனுஷன் எப்படி தெரிவான்னு கேட்குறீங்க. நான் கூட எதிர்த்த மாதிரி இருக்கிற மனுஷன் வேற மாதிரி தெரிவானான்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சரி, எனவே இப்போ எது ஆதாரம்? சுத்தத்தில் இருக்கிற ஆன்மாவுக்கு திருவருள் ஆதாரம். சுத்தத்தில் இருக்கிற ஆன்மாவுக்கு திருவருள் ஆதாரம். பெத்தத்தில் இருக்கிற ஆன்மாவுக்கு திரோதான சக்தி தான் ஆதாரம். அப்போ அது கேவலம்தான் நமக்கு நிறையா இருக்குது, கேவலம்தான் அதிகமாக இருக்குது. இப்போ கருவிகள் நீங்குகிற போது இது இருளில் விழும். அங்கே கருவிகள் நீங்கினா அது ஒன்றும் மாற்றமே நிகழாது. ஏன்னா அங்கே என்ன இருக்குது? திருவருள் முழுக்க விளங்கி நிற்கிறது. இப்போ உலகத்தை நாம் அறியறோம்னு சொன்னாவே, உலகத்தை அறியறன்னு சொல்லிட்டாவே அங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? திரோதான சக்தியும் மாயா பாச கருவிகளும் தான் இருக்கு. புரியுதுங்களா? அது சிவத்தை காட்டவே காட்டாது. சிவம் காட்சிப்படுகிறதுன்னு சொன்னாவே அங்க எது கருவி ஆயிடுச்சு? திருவருள் தான் கருவி. திருவருள் தான் கருவி. சரியா? அதுதான் இங்க பார்த்து இருதிறன் அறிவுள்ளது. இருதிறன் அறிவுள்ளதுன்னா இரண்டனையும் அறிகிற தன்மை உண்டு. இரண்டனையும் அறிகிற தன்மையும், இரண்டாலும் அறிகிற தன்மையும், இரண்டாய் நிற்கின்ற தன்மையும் ஆன்மாவுக்கு உண்டு. இங்கே அழகா இலக்கணம் சொல்லுவாங்க. இரண்டினையும், இதுக்கு என்னதுங்க? இரண்டினையும். இரண்டினையும் அறியும். இரண்டினையும் அறியும். இரண்டால் அறியும். இரண்டால் அறியும். அறியும் போட்டுங்க எல்லாத்துலேயும். அறியும். இரண்டனையும் அறியும். இரண்டாலும் அறியும். இரண்டாய் அறியும். இரண்டாய் அறியும். இரண்டனையும் அறியும். இரண்டால் அறியும். இரண்டாய் அறியும். இரண்டாய் அறியும். இரண்டனை அறியும். சத்தையும் அசத்தையும் அறியும். இரண்டால் அறியும். சத்தால் அறியும். அசத்தால் அறியும். இங்கே திரோதான சக்தியாலையும் திருவருளாலையும் அறியும். இரண்டாய் அறியும். சத்தாய் நின்று அறியும். அசத்தாய் நின்று அறியும். இதுக்கெல்லாம் உருபு. இரண்டினையும் என்பது ஐயுருபு, வேற்றுமை உருபு. இங்கே வேற்றுருவி போட்டு 3ஆ பிரித்து சிவஞான முனிவர் எழுதுறார். ஐயுருபு இதுக்கு. இரண்டினையும் அறியும். இது ஆளுருபு. இரண்டால் அறியும். இரண்டாய் அறியும். ஐயுருபு ஆளுருபு என்று உருவு வேற்றுமை உருவெல்லாம் போடணும். அதில் எத்தனாவது உருவெல்லாம் வேண்டாம் இங்கே ஏற்கனவே. அப்படியா? ரைட்டு. சரி, இந்த 3 வகையாக இதை அறியணும். இரண்டினையும் அறியும். இரண்டால் அறியும். இரண்டாய் அறியும். சத்தை அறியும். அசத்தையும் அறியும். சத்தால் அறியும். அசத்தால் அறியும். சத்தாய் நின்று அறியும். அசத்தாய் நின்று அறியும். சரிங்களா? இந்த 3 தன்மை ஆன்மாவுக்கு உண்டு. 3 தன்மை ஆன்மாவுக்கு உண்டுன்னு சொல்றார். இதில் நிறையா தடை விடையெல்லாம் இருக்குது. தடை விடையெல்லாம் விட்டுருவோம். தடை விடையெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். சரி, மேற்கோள் ஏது முடிஞ்சுதா?
ஏது என்னது? அதான் இது. இந்த 3 ஏதுல தான் 3 கருத்து கத்திருக்குது. இரண்டனை அறிவதாய் உபதேசாய் நின்ற இவ்விரண்டன் பாலம் உளதாய் உள்ள அதுவே இவ்வான்மாவாம் என்று மேற்கோள் ஏது செய்கிறார். சரி, வெண்பா பாருங்க. முதல் வெண்பா, அருவுருவம் தான் அறிதலால் ஆயிழையாய் ஆன்மா அருவுருவம் அன்றாகும். அருவுருவாய் தோன்றி உடன் நில்லாது தோன்றாது நில்லாது தோன்றல் மலர்மணம் போல் தொக்கு. அருவுருவம் அன்றாகும். ஆன்மா எப்படிப்பட்டதுங்க? அருவுருவம் அன்றாகும். அன்றாகும். ஆமா, அருவும் அன்று உருவும் அன்று. அருவும் அன்று உருவும் அன்று. அரு என்பது நுண்மை பொருள். அரு என்பது நுண்மை பொருள். உரு என்பது தூளப்பொருள். தூளப்பொருள். இது சத்து, இது அசத்து. ஆன்மா அருவுருவம் அன்றாகும். ஆன்மா அருவுருவம் அன்றாகும். ஆயிழையாய் ஆன்மா. ஆயிழையாய் ஆன்மா. ஆயிழையாய் ஆன்மா. ஆயிழை. ஆயிழை என்பது என்னதுங்க? ஆயிழை. ஆயிழை என்பதற்கு ஆய்கின்ற நூல்னு பொருள். ஆய்கின்ற நூல். நூலை ஆராய்ந்து அறிகிற ஆன்மாவே. இதுக்கு வரணும்னாவே என்ன செய்யணும்? நல்ல ஞான நூல்களை ஆராய்ச்சி செய்கிற அறிவு இருக்கணும். சத்து அசத்துன்னு வந்துட்டாவே என்ன வந்துடணும்? கொஞ்சம் ஆராய்ச்சி, இது சத்து எது அசத்து எது என்றெல்லாம் ஆராய்கின்ற தன்மை ஆன்மாவுக்கு வந்துடணும். அந்த ஆன்மாவை பார்த்து சொல்றார், நுண்ணிய நூல்களை ஆராய்கின்ற இயல்புடைய ஆன்மாவே. இந்த ஆன்மா அருவமும் அன்று உருவமும் அன்று, சத்தும் அன்று அசத்தும் அன்று. அருவம் என்பது இங்க நுண்மை, நுட்பமானது எது? சிவம். சிவம் இருக்கிறதுலையே பதிபசு பாசத்துல ரொம்ப நுட்பமானது சிவம், ரொம்ப தூளமானது பாசம். இந்த ஆன்மா நடுவில் நிற்குது. இது நுட்பமானதும் அல்ல, தூளமானதும் அல்ல ஆன்மா. சரியா? இப்போ சத்து நுட்பமானது, அசத்து தூளமானது. ஆன்மா என்னன்னு கேட்டால் இந்த ரெண்டும் கிடையாது. நுட்பமானதும் இல்லை, தூளமானதும் இல்லை. அருவுருவம் அன்றாகும். அருவுருவம் அன்றாகும். அப்போ ஆன்மா என்ன? இந்த ரெண்டு இல்லைன்னா ஆன்மா எது என்று சொன்னா எது ஆன்மா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அதற்கு பதில் சொல்லுகிறார், உண்மை உடன் தோன்றி நில்லாது. உண்மை. உண்மை தோன்றி உடன் நில்லாது. தோன்றி உடன் நில்லாது. தோன்றி உடன் நில்லாது. தோன்றாது நில்லாது. தோன்றாது நில்லாது. உண்மை. உண்மை என்பது இங்க சத்து இது அசத்து இது என்று ஆராய்ச்சி செய்கின்ற இடத்தே இந்த ஆன்மா எப்படிப்பட்டது என்று சொன்னால் தோன்றி நில்லாது, தோன்றாது நில்லாது. அதாவது சத்துடன் தோன்றி நில்லாது,
தோன்றாது நில்லாது. சத்துமன்று அசத்துமன்று, சத்துமன்று அசத்தும் அன்று, அசத்தும் அன்று. அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, சதசத்தாம் தன்மை உடையது, சதசத்தாம் தன்மை உடையது. உடன் நில்லாது தோன்றாது. சத்தோடு நிற்கிற போது எப்படி நிற்கும்? சத்தாகவே நிற்கும். அசத்தோடு நிற்கிற போது அசத்தாகவே நிற்கும். தனித்து நில்லாது. ஆன்மா எப்பவுமே எப்படி நிற்காது? ஆன்மாங்கிற பொருளை எப்பவுமே தனியா பார்க்கவே முடியாது. கேவலத்திலையும் சரி, சகலத்திலையும் சரி, சுத்தத்திலையும் சரி, எப்பவுமே ஆன்மாவை எப்படி பார்க்க முடியாது? தனித்து பார்க்கவே முடியாது. தோன்றாது நில்லாதுன்னா என்னதுங்க? உடன் தோன்றாது நில்லாதுன்னா பாசத்தோடும் பசுவோடும் கூடாது, தனித்து நிற்காது. எப்பவுமே நிற்காது. எப்பவுமே அது கூட என்ன இருக்கும்? ஏதோ ஒன்று நிற்கும். ஒன்று பாசம் கூட நிற்கும், இல்லைன்னா பதி நிற்கும். பதியும் இல்லாம பாசமும் இல்லாம ஆன்மா தனித்து ஒருபோது நிற்காது. இது ஆன்மாவுக்குரிய முக்கியமான இலக்கணம். புரியுதுங்களா? எனக்கு அதுவும் வேண்டாங்க, இதுவும் வேண்டாங்க, என்ன ஆளை விடுங்க, இது என்ன பெரிய வம்பா இருக்கு, நான் தனியா போறேன் அப்படின்னு போகுமான்னு கேட்டா போகாது. ஒன்று பாசத்தோட போகும், இல்லைன்னா பதியோட போகும். சரிங்களா? இது ரெண்டுக்கும் தனித்து இந்த ஆன்மா ஒருபோதும் போகாது. அதான் இங்க சொல்றாரு, உடன் தோன்றி நில்லாது. உடன் தோன்றின்னு என்னதுங்க? உடன் தோன்றி நில்லாதுன்னா இது தனித்து நிற்காது. சரி, அப்ப இது இல்லாம அதனோடு தோன்றாது நில்லாது. தனித்து நிற்காது. என்னதுங்க? தனித்து நிற்காது. அதே சமயம் சேர்ந்து நிற்குன்னா ரெண்டு கோடையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் நிற்காது. ஒன்று பதிகோட நிற்கும் போது பாசத்தை விட்டுரும், பாசத்தோடு குடிச்சுன்னா பதிய விட்டுரும். ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு ஒரு நேரத்தில் இது நிற்குமான்னு கேட்டா நிற்காது. ரெண்டையும் விட்டுட்டு நிற்குமான்னு கேட்டா நிற்காது. புரியுதுங்களா? எனக்கு பதியும் வேணும், பாசம். நாமளும் அப்படிதான் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? உலக போகமும் வேணும், பதியும் வேணும் அப்படின்னா வராது. எது வேணும்னு முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? பதிய பிடிச்சிட்டா பாசத்தை விட்டுரும், பாசத்தை பிடிச்சிட்டா பதிய விட்டுரும். சரிங்களா? இப்போ நமக்கு பதிய பிடிச்சமா பிடிக்கலையான்னு நமக்கு தெரியாது. தெரியுமா? இப்போ அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. என்ன தெரியும்? பாசத்தை எவ்வளவு பிடிச்சிருக்கிற நமக்கு நல்லா தெரியும். புரியுதா? பாசத்தை பிடிக்குதா இல்லையா? அப்பதான் முடிஞ்சு போச்சு கதை. இல்லம்மா, அப்படிதான் இருக்கிறோம். இருக்கணும்னு சொல்லக்கூடாது. இருக்கிறோம், அப்படிதான் இருக்கிறோங்கிறது சரி. அப்படிதான் இருக்கணும்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? இருக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை, இல்லைங்களா? அப்படிதான் இருக்கிறோம், தப்பு இல்லை. ஆனா அதுதான் சரின்னு சொல்லக்கூடாது. மாறணும், அதுல இருந்து மாறணும். எனவே தோன்றி நில்லாது தோன்றாது நில்லாது. எது போலனா மலர் மனம் போல், மலர் மனம் போல், மலரும் மனமும் போல, மலரும் மனமும் போல. இப்போ மலர் என்ற ஒன்று இருக்கிறது, மனம் என்ற ஒன்று இருக்கிறது. மலர் என்பது என்னதுங்க? குணிப்பொருள், குணிப்பொருள். மனம் என்பது குணம். மலரும் மனமும் குணகுணி சம்பந்தம் இல்லையா? மலர் இருந்தா மனம் இருக்கும், மனம் இருந்தா மலர் இருக்கும். இது நீங்க எனக்கு பூ வேண்டாம், வாசம் மட்டும் வேணும் அப்படின்னா வருமா? வாசம் வேண்டாம், பூ மட்டும் வேணும், வருமா? வராது. இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று பிரிப்பின்றி இருப்பது. மலர் இருந்தா என்ன இருக்கும்? வாசம் இருக்கும். வாசம் இருந்தா கண்டிப்பா மலர் இருக்கும். அது மாதிரி ஆன்மான்னு இருந்தா ஒன்று பாசம் இருக்கும், இல்லைன்னா பதி இருக்கும். இந்த ரெண்டு இல்லாம நிக்குமான்னு கேட்டா நிக்கவே நிக்காது. எது போல? மலமும் மலரும் போல.
ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. அது மாதிரி ஆன்மாவோடு எதையும் பிரிக்க முடியாது. எதை ஒன்று பாசத்தோடு நிற்கும், இல்லைன்னா பதிவோடு நிற்கும். தனித்து ஒருபோதும் நிற்காது என்பதை இந்த வெண்பாட சொல்றார். எனவே இது என்னதுங்க, முதல்ல இரண்டனையும் அறிவதாய். இந்த வெண்பா எதுக்குங்க? இரண்டனையும் அறிவதாய்னு உனக்கு ஒரு இது பார்த்தோமா இல்லையா, அதுக்கு இந்த வெண்பா இரண்டனையும் அறிவதாய். இந்த இரண்டனையும் அறிவதா என்பதற்கு இந்த வெண்பா ஒரு வெண்பா அதுக்கு தான் சொல்லி இருக்கிறார். 3 தன்மை இருக்கு ஆன்மாவுக்கு. இரண்டனையும் அறியும், அப்புறம் இரண்டால் அறியும், இரண்டாய் அறியும். இரண்டனையும் அறியும், இரண்டால் அறியும், இரண்டாய் அறியும், 3 தன்மை. இப்போ முதல்ல பார்த்த வெண்பா இரண்டனையும் அறியும், இரண்டனையும் அறியும். அடுத்தது இரண்டால் அறியும், இரண்டால் அறியும் என்பது அடுத்த வெண்பா சொல்றார். மயக்கமது உற்றும் மருந்தில் தெளிந்தும் பெயர்த்து நீ சத்து ஆகாய் பேசில் அசத்து மலை நீ அருந்தி செய்வினைகள் நீ என்று வேறு அசத்து தானறிந்து துய்யாமை காண். மயக்கமது உற்றும், மயக்கமது உற்றும், மயக்கமது உற்றும். இது எதுக்கு இந்த வெண்பா? இரண்டால் அறியும், இரண்டால் அறியும். மயக்கமது உற்றும். ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், எப்படி இருப்பான்? ஒண்ணுமே தெரியாம இருப்பான். எப்படி இருப்பான்? மதியான சித்தாந்த வகுப்புல இருக்க. மயக்கமது உற்றும். அறிவிக்கும் துணை, அறிவிக்கும் துணை இல்லாத போது ஒன்றனையும் அறிய மாட்டாது மயங்கி கிடப்பது போல. அறிவிக்கிற துணை எது? பெத்த நிலையில கருவியும் முத்தி நிலையில திருவருளும். அறிவிக்கிற துணை அதுதானே. இப்போ கருவி அறிவிக்கிறது, திரோதான சக்தி அறிவிக்கிறது, முத்தி நிலையில திருவருள் அறிவிக்கிறது. அப்ப அறிவிக்கிறது கண்டிப்பா என்ன வேணும்? கருவி வேணும். கருவிகள் இல்லைன்னா ஆன்மா என்னத்துக்கு போயிடும்? மயக்கத்துக்கு போயிடும். மயக்கமது உற்றும் மருந்தில் தெளிந்தும். கருவி இல்லாத நிலை. கருவிகள் இல்லாத நிலைன்னு சொன்னா ரெண்டுலையுமே கருவி இருக்கு. பெத்தத்திலையும் கருவி இருக்கு, சுத்தத்திலையும் கருவி இருக்கு. பெத்தத்துல கருவி எது? பாசமும் திரோதாயும். சுத்தத்துல திருவருள். இந்த ரெண்டுலையுமே கருவி ஆன்மாவுக்கு உண்டு. ஏற்கனவே சொல்லிட்டு வேஞ்சகமின்றி அறியாது அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? எனவே கருவி இல்லாத போது மயக்கமுற்றோம். மயக்கமுற்றவனுக்கு மருந்து கொடுத்தா தெரிஞ்சுக்குவானா இல்லையா? மருந்து என்பது இங்க என்னது? பசிக்கு நோய். பசியாகிய நோய்க்கு உணவு. பசியாகிய நோய்க்கு எது? உணவு. உணவு தானே மருந்து. மயக்கமானவனுக்கு மருந்து என்ன? ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், பசி மயக்கம் கிருகிருன்னு விழுந்துட்டான், மருந்து கொடுன்னா சாப்பாடை தான் கொடுக்கணும். போய் உடனே அங்கே போய் எதாவது போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது இல்லை. அவனுக்கு பசி மயக்கம். அப்போ அவனுக்கு சாப்பாடை தானே கொடுக்கணும். அப்போ சாப்பாடு என்னவா மாறுது? மருந்து சாப்பாடு தான் இல்லையா? இப்போ மருந்தில் தெளிந்தும் 1:30 மணிக்கு கிருன்னு இருந்தது. சாப்பிட்டு வந்த உடனே என்னாச்சு? மயக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன் ஜாஸ்தி ஆச்சு? மருந்தா சாப்பிடல, என்னவா சாப்பிட்டோம்? விருந்தா சாப்பிட்டதுனால. சாப்பாட்டை என்னவா சாப்பிடணும்? மருந்தா சாப்பிடணும். எங்க ஆசிரியர் சவச்சி சவச்சி திம்மானா ஏன் மாத்திரையா அப்படின்பாரு. திருநெல்வேலி பாசையில் சவச்சி சவச்சி திங்கிறது என்னது?
மாத்திரையை கொடுத்து ஏங்க சுகருக்கு இருந்தாங்க மாத்திரை சாப்பிடுன்னா வாங்கி போட்டு மென்று கச்ச சூப்பராக இருக்குது அப்படியா சாப்பிடுவான்? எப்படி சாப்பிடுவான்? லபக்குன்னு போட்டு முழுங்கிடுவான். சாப்பாடு அப்படி தான் சாப்பிடணுமா? எப்படி சாப்பிடணும்? சாப்பாடை மருந்தாக சாப்பிடணும். மென்று சாப்பிட்றதெல்லாம் சரி, சாப்பாடை எப்படி சாப்பிடணும்? மருந்தாக சாப்பிடணும். மருந்துன்னு என்னது? டோசேஜ் இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு, இன்னும் 2 சேர்த்தி கொடுங்க, நைட்டு டோசை இப்பவே சாப்பிடலாம். அப்படி ஏதாவது சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம்ல இல்லையா? அதனால மருந்தாக சாப்பிடணும். அப்போ மயக்கமாக இருந்து மருந்து சாப்பிட்டா தெளியும், மயக்கமாக இருந்து விருந்து சாப்பிட்டா மயக்கம் ஜாஸ்தி ஆகிடும். சரியா? நீங்கள் யார் யார் மருந்தா சாப்பிட்டீங்களோ அவங்கெல்லாம் தெளிஞ்சிருப்பீங்க. யாரெல்லாம் விருந்தா சாப்பிட்டீங்களோ அவங்கெல்லாம் இன்னும் மயக்கத்திலே இருப்பீங்க. சரியா? எதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை. அவரு சாப்பிடுன்னு தான் சொல்லுவாரு. அவரு வேலை, அது வரவங்களுக்கு சாப்பாடு போடுறது அவரோட வேலை. கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, இன்னும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. அவரு சொல்ற மாதிரி நான் வயிற்ற நப்பி கொடுத்துட்றேன், முடிஞ்சா முழிக்க வச்சு பாருங்க அப்படின்னு மேலே அனுப்பிச்சிடுறாரு. பார்க்கலாம் உங்களோட திறமை என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வேற பாயாசம் வடையெல்லாம் வேற வச்சு கொடுத்துட்றாரு. மற்ற மையங்கள் எல்லாம் சாப்பாடு என்ன தெரியுமா? கலவை சாதம் தான் சாப்பாடு. மையங்களில் பல மையங்களில் மதிய சாப்பாடு என்னது? கலவை சாதம் தான். சாம்பார் சாதம், தயிர் சாதம். பார்த்தோன்னே சாம்பார் சாதமா அப்படிங்கும் போதே பாதி டவுன் ஆயிரும். சரிங்க, பசிக்கு அளவாக சாப்பிடுவோம். செவிக்கு உணவில்லாத போது சிறிது, என்ன சொல்லணும், சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். நம்ம பெரிது வயிற்றுக்கு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, எனவே மயக்கமது உற்றும் மருந்தில் தெளிந்தும். மருந்தில் தெளியணும். எது? உணவினால தெளிந்து பெயர்த்து உணர்ந்து நீ பேசில் சத்து ஆகாய். பெயர்த்து உணர் நீ, உணர் நீ, பெயர்த்து உணர் நீ பேசில் சத்து ஆகாய். அவ்வாறு பெயர்த்துன்னு என்னதுங்க? பெயர்தல்னு என்னதுங்க? மாறுறது, இடம் மாறுறது. இங்கிருந்து அங்கே போகிறது, அங்கிருந்து இங்கே வர்றது. இவ்வழி மாறி 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 மாறினா எப்படி மாறி? மயக்கம் தெளிகிறது, மயக்கம் தெளிகிறது. இப்படி மாறி மாறி தானே அறியுது. கருவிகளோடு கூடி ஏதோ கொஞ்ச நேரம் சிரிக்க வச்சிங்க, இப்போதான் தெரியுது அப்படின்னு எத்தனை பேர் முடிச்சிங்களோ தெரியல இல்லையா? மயக்கத்தில் இருக்க வேண்டியது தெளிய வேண்டியது, மயக்கத்தில் இருக்க வேண்டியது தெளிய வேண்டியது. பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானால் அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தான்னு தேவாரம், நாவுக்கரசர் தேவாரம். சரி, பெயர்த்து உணர், பெயர்த்து உணர்வது, மயங்குவது தெளிவது, மயங்குவது தெளிவது. இப்படி இருக்கின்ற நீ பேசில் சத்து ஆகாய். நீ என்ன ஆக மாட்ட? சத்து ஆகாய். சத்து என்பது இங்கே தானே அறிகிற தன்மை, தானே அறிகிற தன்மை. தானே அறிகின்ற தன்மை. கருவி கூடுனா அறிவேன், கருவி நீங்கிட்டா மயங்கிடுவேன். திருப்பியும் கூடும் நீங்கும், கூடும் நீங்க. இப்படி மாறி மாறி அறிகிற நீ தானே அறிகிற அறிவா? இல்லை. இங்க சத்து என்பது இங்க என்னது? தானே அறிகிற அறிவு. ஆன்மா அப்படியான்னு கேட்டா இல்லை. கருவி கூடுனா அறியும், கருவி நீங்கிட்டா அறியாது. என்றும் உபதேசி சொன்னமா இல்லையா? என்றும் உபதேசி. அது எது போலன்னா
மயக்கத்தில் மயங்கிறதும் மருந்தில் தெளிவதும். கருவிகளோடு கூடுகிற போது அறியும், கருவி நீங்கிட்டா மயக்கத்துக்கு போயிடும். ஆகவே நீ என்ன கிடையாது, சத்து ஆகாய், நீ சத்து ஆகாய். நீ அறிந்து செய்வினைகள், நீ அறிந்து செய்வினைகள் நீ அன்றி, நீ அறிந்து செய்கின்ற வினைகள், நீ அறிந்து செய்கின்ற வினைகள், நீ அறிந்து செய்வினைகள். நீ அறிந்து செய்கின்ற வினைகள், நீ எப்படி இந்த கருவிகள் வழியாக நுகர்கின்ற அந்த வினைகளை நீ அன்றி, நீ செஞ்ச வினை யார் அனுபவிக்கணும், நீ தான் அனுபவிக்கணும். நீ அன்றி வேறு அசத்துத்தான் அறிந்து துய்யாமை. அசத்து அறியாது, கருவிகளை கொண்டு அறிஞ்சாலும் அனுபவம் யாருக்கு, உயிருக்கு தான், கருவிக்கு கிடையாது. கருவி வந்தாதான் அறிவை, கருவி வந்தாதான் அறிவை. கருவி வந்ததுன்னு ஏப்பா 2 பேரும் தானே போய் பார்த்தோம், ஆனால் நீ பாதி வச்சுக்கோ நான் பாதி வச்சுக்கிறேன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கூட வர சொன்னாரு, வந்தேன், பார்த்தாச்சு, ஏன் வேலை முடிஞ்சு போச்சு. அனுபவம் யாருக்கு, உயிருக்கு தான் அனுபவம். அது திரோதான சக்தி கூடவே வந்தாலும் உயிருக்கு தான் அனுபவம். திருவருள் கூட வந்தாலும் உயிருக்கு தான் அனுபவம். புரியுதுங்களா? கருவிகளுக்கு அனுபவம் இல்லை, திரோதான சக்திக்கு அனுபவம் இல்லை, திருவருளுக்கு அனுபவம் இல்லை. ஆனால் அது இல்லாமல் இதுக்கு அனுபவம் இல்லை. இது தானே அறியாது, அதெல்லாம் கூட போயிட்டு தான் அறியும். கூட போயிட்டு அறிஞ்சதுக்கு அப்புறம் நாம் என்ன செஞ்சிருவோம், நம்மகிட்ட நிறைய அந்த தகராறு இருக்கு. என்ன தெரியுங்களா, நம்ம இந்த சித்தாந்தம் படிக்கும் போது சில நேரத்தில் இந்த அர்த்தத்தை அனர்த்தம் பண்றது, அர்த்தத்தை அனர்த்தம் பண்ற தன்மை நம்மகிட்ட நிறையா இருக்கு. எது செஞ்சாலும் திருவருள் அப்படின்னு சொல்லணுன்ட்டு நாம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்னன்னு சொல்லிடுவோம், திருவருள்ங்க. அது எப்படின்னா நமக்கு ரொம்ப சௌரியமா, நம்ம ரொம்ப புத்திசாலியா இருக்கிறதா நினைச்சுக்கிறது. சில பேர் சித்தாந்தம் படிச்சுட்டு என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நமக்கு விருப்பமுடைய செயல்களை எல்லாம் செய்வோம். ஏன் அப்படி செஞ்சீங்கன்னா திருவருள் அப்படின்னு சொல்லிடுவோம். இது என்ன ஆகும், அது எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்காது. அதையும் சாமி என்ன செய்வாரு, ஒரு நேரம் வச்சிருப்பாரு. அப்படியாப்பா திருவருளா, சரி வச்சுக்கோ, கணக்கு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்குவார். வைக்கும்போது எப்போ வைப்பாரா தெரியாது. புரியுதுங்களா? திருவருள்னு சொன்னால் அதில் என்ன இருக்கணும், நமக்கு அந்த செயலை செய்கிற போது விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்யணும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்ம செஞ்சிட்டோம். உதாரணத்துக்கு ஒரு கடமை எனக்கு சொல்கிறாரு. இப்போ ஒரு கடமை, என்ன கடமை, இப்போ உதாரணத்துக்கு இப்போ அமைப்பாளர் என்கிட்ட ஏதோ ஒரு லட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. லட்டு என்கிட்ட கொடுக்குறாரு, ஒரு தட்டு நிறைய லட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் கொடுங்கிறார். நான் என்ன செய்கிறேன், இங்கே ஆரம்பித்து வரிசையாக கொடுத்துக்கிட்டே வரேன். முக்கால்வாசி வந்து தீர்ந்து போச்சு. ஏங்க எனக்கு கொடுக்கல, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, கொடுக்க சொன்னார், வரிசையாக கொடுக்க சொன்னார், கொடுத்துட்டேன், தீர்ந்து போச்சு. இது என்னுடையது எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அது சரி. நான் கொடுக்கும்போது இப்படி பார்க்கறது, வாங்க அப்படின்னு அங்கே ஒருத்தருக்கு, இங்கே வாங்க, எனக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு கடைசியை ஏங்க தீர்ந்துச்சுன்னா திருவருள் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நான் கொடுக்கும்போது எனக்கு என்ன வந்துருச்சு, இப்போ எனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு விருப்பு வெறுப்பு வருகிறது. அப்போ நான் என்ன செய்யறேன், எனக்கு வேண்டாதவர்களுக்கு கொடுக்கல, வேண்டியவர்களுக்கு நான் கொடுக்கிறேன். இப்போ இதை நான் என்னன்னு சொல்லக்கூடாது, திருவருள்னு சொல்லக்கூடாது. திருவருள்னு எப்போ சொல்லலாம், விருப்பு வெறுப்பு இல்லாமல் வரிசையாக கொடுத்தேன், தீர்ந்து போச்சு. இது நம்ம இருந்தால் கொடுத்துருக்க போகிறோங்க. 100 பேர் இருந்து 100 லட்டு இருந்திருந்தா உங்களுக்கு வந்திருக்கும். என்கிட்ட கொடுத்தது 75 தான் கொடுத்தாரு. நான் 75 என்ன கூட இல்லை, வரிசையாக கொடுத்தேன், தீர்ந்து போச்சு. இதில் நான் என்னுடைய கருத்துக்கு இங்கே இடமே இல்லை. இப்போ நான் என்ன சொல்லலாம், திருவருள்னு சொல்லலாம். இப்படி தான் வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய பல செயல்களிலே நம்முடைய விருப்பை வைத்து கொண்டு கடைசியாக என்ன சொல்கிறோம், திருவருள் என்று சொல்லுகிறோம். அதுக்கு என்னைக்கு பெருமான் அவர் அறிவில் இருந்து அதை செய்கிறாரோ அன்னைக்கு தான் அது விளங்கும். அது வரைக்கும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது.
புரியுதுங்களா? அதையும் திருவருள் தான் செய்யணும். எதை? அதை திருத்துகிற செயலையும் பெருமான் தான் செய்வார். அதுக்கு நம்ம சில விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். புரியுதுங்களா? திருத்தம் எப்பவுமே சும்மா நடக்காது. எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? சில விலை இருக்கு. அந்த விலையை கொடுத்து தான் திருத்துவார். அந்த விலை வேணுமா வேண்டாமாங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். பரவாயில்ல, அது கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னா நம்ம செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லலாம், திருவருள்னு சொல்லிக்கலாம். படிப்பு எப்பவுமே படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்டை கெடுத்தாங்கிற கதை இதுதான். எப்பவுமே நமக்கு விருப்பத்திற்கு தக்கவாறு சித்தாந்த செய்திகள் என்ன செஞ்சிடக்கூடாது. அப்படி ஆமாம், தெரியாதவங்க கூட பரவாயில்ல, தெரிஞ்சு அதை தப்பாக பயன்படுத்துறது இருக்கு பாருங்க, ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். சரி, எனவே நீ அறிந்து செய்வினைகள் நீ அன்றி வேறு அசத்து தானறிந்து துய்யாமை. நீ செய்கிற வினைகளுக்கு உனக்கு தான் அனுபவம். எதுக்கு அனுபவம் இல்லை? அசத்திற்கு அனுபவம் இல்லை என்று இங்க அசத்தும் அலை. எனவே நீ வேறு. நீ யாரு? வேறு. நீ யாருங்க? சதசத்து. நீயே சதசத்து. சதசத்து. இன்னொன்னு சிதசித்து. சதசத்து சிதசித்து என்ன வேறுபாடு? இதை பிரிச்சிங்கன்னா எப்படி பிரிக்கலாம்? சத்து அசத்து. சிதசித்துனா சித்து அசித்து. என்ன வேறுபாடு? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க. சித்து அறிவுடையது, அறிவற்றது, மாறாதது, மாறுவது. சத்து என்பது மாறாதது, அசத்து என்பது மாறுவது. சித்து என்பது அறிவுடையது, அசித் என்பது அறிவற்றது. ரெண்டு வேற வேற. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அப்படியா? ஆன்மா சிதசத்து, சதசத்து சிதசத்து. அறிவுடையது எப்போ? சித்தோடு கூடுகிற போது அது சித்தாய் இருக்கும். அசித்தோடு கூடுகிற போது அசித்தாய் இருக்கும். சத்தோடு கூடுகிற போது சத்தாய் இருக்கும். அசத்தோடு கூடுகிற போது அசத்தா இருக்கும். மாறாத ஆன்மா பாசத்தோடு கூடினா மாறிடும், நிலையில் தெரியும். அதனாலதான் வள்ளுவர் நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர் பாகம் மலர்த்தால் மரப்பிலார் ஓதுகாதல் உரைப்பனில் நின்று நெறி நின்றார் கோதிலாத குணப்பெரும் குன்றனார். பூதம் ஐந்து நிலையில கலங்கினாலும் அடியார் தன் நிலையில கலங்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. சரியா? அடியார் கலங்க மாட்டாங்க. தான் கொண்ட கொள்கையில் என்ன செய்ய மாட்டாங்க? மாற மாட்டாங்க. செல்வந்தராக இருந்தாலும் வறுமை வந்தாலும் தான் செய்த தொண்டை மாறாது செய்பவர்கள் அடியார் பெருமக்கள். அதனால அவங்களே என்னங்க சத்து, தன் நிலையில மாறவே மாட்டாங்க. நாமெல்லாம் எப்படி மாறுவோம்? அதனால தான் நமக்கு ஒரு இலக்கணம் சொல்லியிருக்காங்க, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஏன் தெரியக்கூடாது? புத்தி மாறிடும். இந்த கையில் மாற்றி இந்த கையில் கொடுக்கறதுக்குள்ள என்ன ஆயிரும்?
புத்தி மாறிடும். 10,000 ரூபா கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு நினைப்பான். 10 நிமிஷம் ஆகும்போது 10,000மா, ஒரு 5,000 கொடுத்துடலாமா அப்படின்னு அப்படியே 5,000 மாறிடும். அப்புறம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆச்சுன்னு வச்சுங்க, எல்லாரும் 500 ரூபா தான் கொடுக்குறாங்க, நாமளும் ஒரு 500 ரூபாயை கொடுத்துருவோம். இந்த அறிவு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது இல்லைங்களா? எனவே அது என்னது? சித்து அசித்து, அறிவுடையது அறிவற்றது, மாறாதது மாறுவது. இந்த ரெண்டும் ஆன்மாவுக்கு உண்டு. சத்தோடு நிற்கிற போது சத்தான் இருக்கும், அசத்தோடு கூடுகிற போது அசத்தான் இருக்கும், சித்தோடு கூடுகிற போது சித்தாய் நிற்கும், அசித்தோடு கூடுகிற போது அசித்தாய் நிற்கும். சரி, 3வது பாட்டு. இரண்டாய் நிற்கும், அப்படிதானே? இரண்டால் அறியும், இரண்டால் அறியும், இரண்டினையும் அறியும், இரண்டாய் அறியும். 3வது பாட்டு, 3வது கருத்து. மெய்ஞானம் தானே விளையும் அசத்தாதல் அஞ்ஞானம் உள்ளம் அணைதல் காண். மெய்ஞானம் தானே உளதன்றே தன்கடல் நீர் உப்பு போல் தான் ஏய் உளம் உளவாதல் தான். அஞ்ஞானம், அஞ்ஞானம் மயக்கம். அஞ்ஞானம் என்பது இங்க மயக்கம். அஞ்ஞானம், அஞ்ஞானம் என்பது மயக்கம். மயக்கம் எந்த மயக்கம்? போன பாட்டில் சொன்ன மயக்கம். போன பாட்டில் சொன்ன மயக்கம், போன பாட்டில் சொன்ன மயக்கம் எது? பசி மயக்கம் கரெக்டாக ஞாபகத்தில் இருக்கு. அது ஓமை. கருவிகளை நீங்கி நிற்கின்ற பொழுது ஆன்மா நிற்கிற நிலைக்கு மயக்கம்னு சொல்றாரு. அஞ்ஞானம் கருவிகள் நீங்கினால் அது என்ன ஆயிரும்? அஞ்ஞானத்துக்கு வந்துருமா இல்லையா? அந்த மயக்கம் அஞ்ஞானம். மெய்ஞானம் தன்னில் விளையாது. ஒரு 5 நிமிஷம் டீ வைங்க, ஒரு 5 நிமிஷம் பாடம் முடிச்சிடலாம் சாமி. ஒரு 5 நிமிஷம். மெய்ஞானம் தன்னில் அசத்தாதல் விளையாது. மெய்ஞானம் தன்னில் அசத்தாதல் விளையாது. அஞ்ஞானம் மெய்ஞானம் தன்னில் அசத்தாதல் விளையாது. அறிவே வடிவாக இருக்கிற சிவத்திற்கு முன்பாக மெய்ஞானம் தன்னில் என்னதுங்க? சிவஞானம் விளங்கிய இடத்து, சிவஞானம் விளங்கிய இடத்து அசத்தாதல் விளையாது, அஞ்ஞானம் விளையாது. ஆன்மா சிவமாம் தன்மை பெற்று நிற்கிற போது அதுக்கு என்ன தோன்றாது? அஞ்ஞானமாகிய கருவி கரணங்களோடு கூடி மயங்குவதும் தெளிவதும் நிகழாது. ஏன்னா அதுக்கு இப்போ கருவி என்ன வந்துருச்சு? திருவருள் கருவியா வந்துருச்சு. திருவருள் கருவியா வந்துட்டா அங்க இந்த உலக கருவி 96 கருவி கூடுனாலும் சரி கூடாட்டியும் சரி அதுக்கு மயக்கமும் வராது, தெளியவும் தெரியாது. மயங்க வேண்டிய அவசியம் இல்லை, தெளிய வேண்டிய அவசியம் இல்லை. கேவலத்திலையும் சகலத்திலையும் தான் கருவி இருந்தால் மயங்கிறதும், கருவி நீங்கினா மயங்கிறதும், கருவி கூடுனா தெளிவதும். இப்போதான் சுத்தத்துக்கு போயிட்டா கருவி இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். மெய்ஞானம் தன்னில் திருவருள் விளங்கிய விடத்து அசத்தாதல் விளையாது. கருவிகளால் விளையக்கூடிய மயக்கம் விளையாது, கருவிகளோடு கூடிய மயக்கம் விளையாது. மெய்ஞானம் உள அன்றே. மெய்ஞானம் உள அன்றே. மெய்ஞானம் உளவன்றே. அறிவே ஆகிய சிவம் என்று உள்ளது. சரி, இந்த சிவம் என்னைக்குங்க ஆன்மாவுக்கு வந்துச்சு? சிவம் ஆன்மாவுக்கு எப்போ வந்துச்சு? அது இப்போதான் வந்துச்சா அப்படின்னா என்னது? அன்றே. என்னைக்கு ஆன்மா இருந்ததோ அன்னைக்கே சிவம் அறிவில் இருந்தது, அறிவில் இருந்தது.
அப்போ சிவன் ஏதோ இன்னைக்கு புதுசாலாம் வரல, நீ எல்லாம் ஞானம் பிறக்கட்டும் உனக்கு அப்புறமா நான் வரேன் அப்படின்லாம் பெருமான் வரல. புரியுதுங்களா? ஞானம் பிறக்கிற வரைக்கும் அவன் எப்படி இருக்கிறான்? மறைந்து இருக்கிறான். ஞானம் பிறக்கிற போது அவன் வெளிப்படுகிறான். அப்போ புதுசாலாம் ஒன்றும் பெருமான் வரல. அவன் திருவருள் திரோதான சக்தியாக இருந்து இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தது. இப்போ பக்குவம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? திருவருள் ஆயிடுச்சு. அப்போ ஏதோ இன்னைக்கு புதுசாக பெருமான் ஞானம் பிறந்ததுன்னா சிவன் இன்னைக்கு தான் அறிவுக்கு வந்துச்சான்னு கேட்டால், அன்றே அன்றே எந்த ஆவையும் உடலும் உடைமையெல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோன்னு சொல்கிறா இல்லையா? எனவே என்னைக்கு ஆன்மா இருந்ததோ அன்னைக்கே என்ன இருந்தது? சிவம் இருந்தது. அப்படி சிவம் இருக்கிற அந்த சிவம் தான் ஏய் உளம் உளவா, தான் ஏய் உளம் உளவா, அப்படி பொருந்தக்கூடிய வகையில உயிர்கள் உள்ளவாக. தான் ஏய் உளம், தான் ஏய் உளம், தான் ஏய் உளம்னா பக்குவமுடைய ஆன்மா. இறைவன் விளங்கி நிற்கக்கூடிய பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு அவன் எப்படி இருப்பானா? தன்கடல் நீர் உப்பு போல், தன்கடல் நீர் உப்பு போல், கடலிலே இருக்கிற உப்பு போல. தன்கடல் நீர் உப்பு. இப்போ கடல்ல இருக்கிற நீர் எவ்வளவோ அவ்வளவு உப்பு கலந்திருப்பது போல ஆன்மாவின் அறிவு எவ்வளவோ அவ்வளவு சிவம் கலந்திருக்கும். யாருக்கு? எந்த உயிருக்கு? பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு. அப்ப பக்குவம் இல்லாத ஆன்மா அறிவில்லாம எப்படி இருப்பான்? அங்கேயும் அப்படிதான் இருப்பான். அவனுக்கு தெரியாது, இவனுக்கு தெரியும். பக்குவமுடைய ஆன்மாவுக்கு இறைவன் அறிவு பூரா வியாபகமா இருக்கிறான்னு அறிவான். பக்குவம் இல்லாத ஆன்மா அறிய மாட்டான். அப்போ அறிவதும் அறியாமையும் தான் வேறுபாடே ஒழிய அவன் இங்கே நிறையா இருக்கிறான் அங்கே கம்மியாக இருக்கிறான்லாம் இல்லை. அங்கேயும் அவன் வியாபித்து தான் இருக்கிறான், அறிவு முழுக்க இருக்கிறான். இங்கேயும் அறிவு முழுக்க தான் இருக்கிறான். அங்கே அவன் வியாபகத்தை ஆன்மா அறியாது, இங்கே அந்த வியாபகத்தை ஆன்மா அறியும், உணரும், அனுபவிக்கும். அங்கே அவன் அறிய மாட்டான், உணர மாட்டான், அனுபவிக்க மாட்டான். அங்கே மறைந்து இருக்கிறது, இங்கே வெளிப்பட்டு தோன்றும். உள்ளம் கவர் கல்வன், உள்ளம் கவர் கல்வன்னு சொல்றாரு. ஏன் கல்வன்னு சொல்றாரு? இத்தனை நாள் மறைஞ்சிருந்தான். ஆமா, கல்வன்னா திருடன் தான். மறைந்திருக்கிறவன் தானே கல்வன். திருடன் வெளிப்பட்டா வருவான், மறைஞ்சு நிற்பான். இத்தனை நாள் உள்ள இருந்தவன் இப்பதான் வரான். இது வரைக்கும் கல்லன்னு சொல்றோம் இல்லையா? ஏ கல்ல மாதிரி ஒளிஞ்சு வராயா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? பெருமான் இத்தனை நாள் எங்க இருக்கிறான்? அறிவுக்குள்ள மறைஞ்சு நிற்கும். தோன்றி நிற்கும் கல்லம்ங்கிறார் போற்றி பகருடையில. தோன்றி நிற்கும் கல்லம்ங்கிறார். தோன்றி நின்றா கல்லமா சொல்லுங்க? தோன்றி நிற்கும் சொல்லு புரியுதா? கொஞ்சம் பாருங்க தயவு செஞ்சு. தோன்றி நிற்கின்ற கல்லம். இத்தனை நாள் தன்னை காட்டாம இப்ப திடீர்னு காட்டினா பாருங்க, அதுதான் கள்ளத்தனம். கூடவே இத்தனை நாள் பாரா என் கூடவே இருந்துக்கிட்டு சொல்லவே இல்லை பாரு நீ என்கிட்ட, நீ பயங்கரமான ஆள்றா அப்படின்னு சொல்றமா இல்லையா? எப்படா வந்த? உங்கூடையே தான் இருக்கிறேன், கூடையே தான் இருக்கிறேன். நான் யாருக்கு சொல்றாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. நம்பி ஆரூரருக்கு. முன்னம் நீ நமக்கு தொண்டன், முன்னியே வேட்கை கூற, பின்பு நம் ஏவலாலே பிறந்தரை மண்மீது துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்ந்து வந்தேன். கைலாயத்திலிருந்து நீ வந்துட்ட 16 வருஷத்துக்கு முன்னாடி. நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் கைலாயத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன்னு. நாங்க வந்தேன் பின்னாடியே தான் வந்தேன். தொடர்ந்து வந்து நண்புல மறையோர் முன்னர் நாம் தடுத்து ஆண்டோம். கூடவே நின்று நேரம் பார்த்து டபக்குன்னு கையை பிடிச்சிட்டார். அப்பதான் வந்து பிடிக்கல, எங்க நிற்கிறாரு? கூடவே இருந்து கரெக்டா தாலி கட்டுற நேரத்தில் பிடிச்சிட்டாரு கையப்படாரு. புரியுதுங்களா? அதுதான் கள்ளத்தனம். நமக்கு அந்த குருநாதனாக வருகிற போது தவறு செஞ்சா இல்ல, அப்ப இங்க என்ன தப்பு பண்ணாரு? கல்யாணம் பண்றது தப்பாமா? நீங்க வம்பு பண்ணி கொண்டு வந்துட்டீங்களா இருக்குது. மறக்கின்ற பொழுது மயலாய் மயங்கும் வழி, மயலாய்
மயங்கும் வழி அண்ணலே தடுத்து ஆண்டு அருள்ங்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டா மயங்கியாச்சுன்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சு, காப்பாற்றவே முடியாது. புறா ஆளப்புறான்னு ஒரே அமுத்திட்டாரு. சரியா? எனவே அவன் எப்படி நிற்கிறானுங்க, கடலிலே இருக்கிற நீர் முழுக்க உப்பு வியாபகமாக இருப்பது போல ஆன்மாக்களினுடைய அறிவிலே சிவம் வியாபகமாக இருக்கும். பக்குவமுடைய ஆன்மாக்கள் அதனை உணரும், பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள் அதை உணராது. எனவே அவன் அங்கே விளங்கி தோன்றுகிறான் என்று சொல்லி இந்த வெண்பாவை முடிக்கிறார். இதோட நாமளும் 7ஆம் நூற்பாவை முடிப்போம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. டீ சாப்பிடுங்க, மயக்கமுற்று மருந்தில் தெளிங்க.